ओम श्रुते स्मृते प्राणानाम आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोक शंकरं जय जय शंकर हर हर शंकर ओम நமः சிவாய. வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அண்ணாமலையாருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிட்டட்டும். இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமினாலே அண்ணாமலையாருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில எல்லாரும் இந்த பௌர்ணமி தினத்தில கிரிவலம் செய்வார்கள். அதாவது அண்ணாமலையாரையே சுற்றி வந்து வலம் வந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அது போல நம்மளுடைய மலேசிய திருநாட்டில்
இங்க அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் தேவஸ்தானத்துல ஊர் பௌர்ணமியா நம்ம இங்க வந்து எல்லாம் வல்ல அண்ணாமலையாருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் முடிந்து இந்த ஆலயத்தை 11 தடவை வலம் வருவார்கள். ஏன்னா திருவண்ணாமலைக்கு போக முடியாத பக்தர்கள், திருவண்ணாமலையாருக்கு அங்க காண முடியாத பக்தர்கள் இந்த மலேசிய திருநாட்டில் இங்க அண்ணாமலையார் தரிசனம் பண்ணார். இது அந்த அண்ணாமலையார் தரிசனம் பண்ணதுக்காக சமம். அத போல நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய அனுகிரகம் கிட்டுவதற்கு நம்ம எத்தனையோ ஜென்மா தபஸ் பண்ணியிருக்க வேண்டும். சிவன்ல பாத்தீங்கன்னா 5 விதமா நம்ம சொல்லுவோம். திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, திருவாரூர்ல அங்க சுவாமி தரிசனம் பண்ணா முக்தி. அது போல காசியில போய் இறந்தால் முக்தி. அது போல சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தி. அது போல ராமேஸ்வரத்துல குளிச்சா முக்தி. ஆனா அண்ணாமலையாரே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நினைச்சாலே முக்தி, முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பாராக. முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாகவும் செய்துள்ளோம். இந்த அடிக்கல் நாட்டு விழா என்ன செய்தோம் அப்படின்னா, இந்த ஆலயமாகப்பட்டது முழுக்க முழுக்க கருங்கல்லால வந்து இந்த ஆலயம் வந்து நம்ம வந்து இங்க எழுப்ப இருக்கிறோம். மித்த கோயில் மாதிரி சிமெண்ட் இதெல்லாம் பண்ணல. சிமெண்ட்ல பண்ணா அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் தான் அதோடைய ஆய்வு காலம். திரும்பி அதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா இந்த கருங்கல்ல நம்ம பண்றதுனால ஆயிரம் காலங்களாக நம்மளுடைய அடையாளமாகவே இந்த ஆலயம் இங்க இருக்கும். இந்த ஆலயமாகப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா 5 ராஜகோபுரம், 5 ராஜகோபுரம் கொண்டு சுவாமிக்கு தனி பிரகார கோபுரம், அம்பாளுக்கு தனி கோபுரம், பிள்ளையாருக்கு தனி கோபுரம், முருகனுக்கு தனி கோபுரம், அந்த மாதிரி தனித்தனி கோபுரங்கள் விட்டு 5 ராஜகோபுரம் 3 பிரகாரம் வைத்த கோயிலாகும். நீங்க தமிழகத்துக்கு போனால் தான் இந்த 3 பிரகாரம் உள்ள கோயில் இருக்கும். ஆனா மலேசியாவில் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் 3 பிரகாரம் வைத்து 5 ராஜகோபுரம் வைத்து முழுக்க முழுக்க கருங்கல்லாலேயே கட்டக்கூடிய ஒரு கோயில். இது வெறும் கோயில் மாற்றம் இல்லாம இதுல வந்து ஆசிரமமும் செய்யறோம். இந்த ஆசிரமத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா வேத ஆகம பாடசாலை. நம்ம வந்து பாடசாலையை வைக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தை, இந்த தர்மத்தை வளர்க்க வேணும்னா நம்மளுடைய இந்து மத சமயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அதனால நம்ம சமயத்தை வளர்க்குவதற்காக நம்ம சமயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த மதத்துல இல்லாத ஒரு பொருள் எந்த மதத்திலையும் கிடையாது. அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த அர்த்தங்கள் தெரியாதனாலதான் நம்ம வந்து அங்கங்க வந்து அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இங்க வந்து ஒரு வேத ஆகம பாடசாலை நம்ம வந்து செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆலயம் இல்லாம இந்த சமுதாய கூடமாகவும் இது அமைய போகிறது. ஆகவே பக்தர்கள் எல்லோரும் உங்களுடைய பங்களிப்பு இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு செங்கல், அந்த செங்கல் இருக்கிறோம், அங்கே ஒரு செங்கல் இருக்கிறோம். ஐயா ஒரு செங்கல் இருக்கிறோம். இந்த செங்கலாகப்பட்டது இது வெறும் செங்கல் இல்ல, கருங்கல். ஏன்னா இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கருங்கல்லிலேயே கட்ட போறோம். அதனால இந்த கல்லு பாத்தீங்கன்னா இது ஒரு கல், கருங்கல். இது அப்படியே வெயிட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 5 கிலோ இருக்கும். ஒரு கல்லு ஒரு 5 கிலோ இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கோம் பாருங்க. சிவசிவா, இந்த சிவசிவா என்றாலே நமக்கு வந்து மோட்சம் கிட்டும். ஆகவே இந்த சிவசிவா அப்படின்னு நம்ம இங்க எழுதி இருக்கிறோம். இந்த கல்லு தான் இந்த கோயில் முழுவதும் நம்ம வந்து கழித்து போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கல்லை யாரெல்லாம் வாங்கி தராங்களோ அவங்களுடைய பேர், அத்தனை பேரோட பேரும் 3வது பிரகாரத்துல எழுதப்படும். நீங்க அந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு 1 பைசா நீங்க கொடுத்தாலும், உங்களுடைய நன்கொடையாக நீங்க கொடுத்தாலும் உங்களுடைய பேரு 3வது பிரகாரத்துல எழுதப்படும். அது நீங்க எத்தனாயிரம் காலமானாலும் அந்த பேர் வந்து அழிக்கப்படாது. அது அப்படியே கருங்கல்லிலே நம்ம செதுக்கிடுவோம். தஞ்சாவூர் கோயிலுக்குலாம் நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செதுக்கிற வந்து எழுதியிருக்கோம். அதை போல இந்த ஆலயத்துல நம்ம வந்து அந்த பேரை வந்து அதுல எழுதுறோம்.
அதனால இந்த ஒரு கல்லோட விற்பனைக்கு இங்க விடுறாங்க. இந்த ஒரு கல்லோட விலை 1001 வெள்ளி. யார் வேணாலும் நீங்க வாங்கி உங்களுடைய பேரை நீங்க அதுல பதிவு செய்யலாம். ஏன்னு சொன்னா இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு ஆலயம். சும்மா சாதாரண ஆலயம் இல்லாம இன்னைக்கு ஒரு சிமெண்ட் கோயில் ஆரம்பிச்சுனாக்கா அந்த சிமெண்ட்ல கோயில் இன்னைக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணிருந்தா அவங்க பேர் இருக்கும். அடுத்த 12 வருஷம் கழிச்சு வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க, அவங்க பேர் இருக்கும். அதுக்கு அடுத்த 12 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஆளோட பேரா போயிடும். அப்ப யார் அதை செய்தார்கள் தெரியாது. ஆனா இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் நீங்க இப்ப செய்யக்கூடியது 1000 வருடம், 2000 வருடம், 3000 வருடம் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த ஆலயம் இருக்கும். உங்களுடைய பேர் அதுல எழுதப்பட்டிருக்கும். உங்களுடைய பேரை உங்களுடைய பேரனுடைய பேரை கூட நீங்க அந்த பேரு, அதாவது எங்க தாத்தாவுடைய பேரு இங்க எழுதப்பட்டிருக்கு, எங்க பாட்டியுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, எங்க குடும்பத்துடைய பேர் எழுதப்பட்டிருக்குன்னு அந்த பேரனுடைய பேரை கூட காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே அந்த கல்லுடைய விலை 1001 வெள்ளி. யாரேனும் நீங்க வாங்கி நீங்க ஆலயத்தினுடைய திருப்பணியில நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாரும் இருந்தா நீங்க அதையும் சொல்லலாம். ஆகவே இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, எல்லோருக்கும் அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணாமலையார் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து எல்லா வளத்தையும் கொடுத்து உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் உங்களுக்கு எல்லா சௌபாகியத்தையும் கொடுப்பாராக. அண்ணாமலையார் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் பூஜையாக போறது. அதனால பக்தர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அண்ணாமலையாரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர. ஓம் நம சிவாய. சொல்லுங்க. ஓம் நம சிவாய. 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 ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர. பாட்டு சிந்தனைகள்
Thank you.